ரஷ்யா புது வகையான லான்செட் ட்ரோன்கள், லான்செட் மாதிரியே இருக்கக்கூடிய கொஞ்சம் சீப்பர் வெர்சன் ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ட்ரோன்லாம் பயன்படுத்தல, ரொம்ப சீப்பான ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கான காரணம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸோட தட்டுப்பாடா. சிப்பெல்லாம் ரஷ்யா கிட்ட இருக்காது நாங்களே இப்ப இவங்க கிட்டே இல்லாம போச்சா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது முன்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஆயுதங்கள் தட்டுப்பாடு, ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப வந்து இவங்க வாருக்குள்ள என்ட்ராகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆயுதங்கள், அதுக்கு வேணுங்கிற உதிரிபாகங்கள் தேவை. இதுல 50% 50% பொருட்கள் சீனாவை நம்பி இருக்காங்க. அதுவும் சீனா ரஷ்யாவை நம்பி இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த மூலப்பொருட்கள்னாலதான் இது போல விஷயங்கள் உருவாக்க முடியும். இந்த சிப்பு வந்து செய்யலாம், சிப்பு செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் இவங்களை நம்பி இருக்காங்க. ஸோ இது போல பார்த்தா நீ எனக்கு சிப்பு தரலன்னா உனக்கு நான் இதை தரமாட்டேன் அப்படிங்கிற மாறி மாறி இவங்களுக்குள்ள எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி டாரிஃப் போட்டு இது போல விஷயங்கள். ஏன்னா சீனாவும் பல விஷயங்களை ஏற்றுமதி பண்றதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால இப்ப ரஷ்யா வந்து பண்ணி இந்த காலத்துல அதிகப்படியான சீப்பான ட்ரோன்களை பயன்படுத்துறாங்களா. ஏன்னா ட்ரோன் தட்டுப்பாடு உக்ரைனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ட்ரோன்கள் எந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். அப்பேற்பட்ட ட்ரோன்களுக்கே யூஸ் பண்ணதுக்கு தட்டுப்பாடு. ட்ரோன் டாமினன்ஸ் கூட ரஷ்யாவுக்கு தான் இருக்கு, இது கூட உக்ரைன் கிட்ட இல்லையே அப்படிங்கிற கேள்விகள் பலது இருக்கு. ஏன்னா வேற நாட்டை நம்பிதான் இருக்காங்க, உள்நாட்டை தயாரிக்கக்கூடிய வகையில இல்ல. உள்நாட்டுல ட்ரோன்கள்லாம் டிசைன் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் கூட இப்ப ரஷ்யாக்குள்ள போகுது. ஆனா ரஷ்யா உற்பத்தி பண்ற அளவுக்கான திறன் உக்ரைன் கிட்ட இருக்கானா இல்ல. ஏன்னா அதிகப்படியான ட்ரோன்கள் வேணும். கம்பைன்டு நேட்டோ முழுவதும் உக்ரைன் நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து இணைஞ்சு தயாரிக்கக்கூடிய அளவை விட ரஷ்ய தரப்பு அதிகமா இருக்கு. குவான்டிட்டி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ். இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல குவான்டிட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளானிங், அதுக்கு அடுத்ததுதான் குவாலிட்டி. இவங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறது போல வச்சிருந்தாங்கன்னா களத்துல எந்த ஒரு முன்னேற்றமே உக்ரைனுக்கு இல்லையா. ஸோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவான்டிட்டியை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது போல அர்த்தம் இல்லை. குவான்டிட்டி இல்லாமையும் ஜெயிக்கலாம், அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பரான முடிவுகள் எடுக்கணும். ஸோ அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான திறன் இவங்க கிட்ட இருக்கா, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஒரே விஷயம், ரஷ்யா என்னால முடியலடா, சரி ஓகேவா முடிச்சுக்கலாம் அப்படிங்கல ரஷ்யா வந்து கூப்பிட்டாதான் அந்த ஒரு பாயிண்ட் தான் உக்ரைனுக்கு இருக்கே தவிர ரஷ்யாவை தோக்கடிச்சு பகுதிகளை எடுத்து பின்னாடி விளாடிவாஸ்டாக் வரைக்கும் போறதுன்னா ஒரு 400-500 வருஷம் ஆகும் அந்த சைடு போறதுக்கு. இது போல அதை முடியுமா அப்படிங்கிறதுக்கு சந்தேகம் தான். அந்த அளவுக்கான சண்டை பிடிக்கிற அளவுக்கான திறன் உக்ரைன் கிட்டே நாட்டோ நாடுகள் கிட்டே கிடையாது. ஸோ அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது போல காரணங்கள் இருக்கறனால அதிகப்படியான சீப்பான ட்ரோன்கள் பயன்படுத்துறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சீப்பான புது வகையான லான்சர் ட்ரோன்கள். இது சைலோட இருக்கு இமேஜ். ரஷ்யால இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க தரப்பு இருந்து எதுவுமே நம்மளுக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது உக்ரைனோட சேனல்கள் சொல்லி இது மாதிரி ஏதாவது சொன்னா தான் உண்டு. ஏன்னா அதெல்லாம் பிஞ்சு கிடக்குது பாத்தீங்களா. இது போல ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புது வகையான ட்ரோன்களுக்கு ரேஞ்ச் அதிகமா இருக்கு. எப்படி இந்த ட்ரோன்கள் ரேஞ்ச் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறது போல அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி ரேஞ்ச் அதிகமா இருக்குதுன்னா ஆண்டனா, சிக்னல், இந்த டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது சீப்பான ட்ரோன்கள். இது கூட பார்த்தா பிளாஸ்டிக்ல 3D பிரிண்ட்ல செஞ்சு வச்சுறாங்க ரஷ்யா, ரொம்ப சீப்பா செய்யறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த ஆண்டனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செஞ்சிருக்காங்க, இது ஏதோ ஒரு டெக்னாலஜி. இதை யூஸ் பண்றதுனால ரேஞ்ச் அதிகமா போகுது இது மாதிரியான ட்ரோன்கள். ஸோ இழப்புகள் உக்ரைனுக்குள்ள அதிகமா ஏற்பட்டது அப்படிங்கிறது போல இது போல உக்ரைன் தரப்பு வந்து மீடியாக்கள்லாம் செய்திகள் போட்டிருந்தாங்க. சேனல்கள், டெலகிராம் சேனல்கள் அவங்க கொடுக்கறது தான் எங்களுக்குள்ள வந்து விழுந்தது பாருங்க நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அதோட இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா எதுவும் சொல்ல மாட்டாங்க, இதை பத்தி ஏதாவது சொன்னாதான் தெரியும். இது போல எல்லாம் பேசி பெருசாகி எல்லாம் புளிச்சு போய் இந்த ட்ரோனே வேணானா தான் அதுக்கப்புறம் நாங்க இப்படி ஒண்ணு வச்சிருந்தோம் அது இப்படிலாம் செஞ்சிச்சு அப்படின்னு போல அவங்க தரப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இதுதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ், அதனால கொஞ்சம் சிக்கலா இருக்கு. பட் எதே எப்படியோ இது போல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவில் இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ். இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நாட்டுக்கு இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விஷயம். ஹிட்லரை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு அவரு முன்னுரிமை கொடுத்திருந்தாரு அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யா அந்த வேர்ல்டு வார் 2 டைம்ல என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, எப்படி அந்த டெவலப்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது பார்த்துருப்போம். இருந்தாலும் இதுக்கப்புறம் ஹிஸ்டரி சேனல்ல இது போல பேசி போடும்போது நம்ம அதை பார்க்காதவங்க நம்ம அதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் அதிகப்படியாக ரஷ்யாவுக்கு இப்போ உதவியா இருக்காங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயம் இந்த மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இது போல ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க, முன்னேறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இதே IIA மீட்டிங்ல ஆக்சுவலா ரஷ்யாவில் நடந்த ஒரு மீட்டிங் இதுக்கு அர்மேனியால இருந்து வந்திருந்தாங்க, பெலரூஸ் அவர்கள் வந்திருந்தார், லுகஷெங்கோ அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் தரப்பு வந்து அணுவாயுத நாடை எங்களை முழுமையா மாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொன்ன செய்திகள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவலா அந்த டைம்ல வரும்போது ஜரூபியன் அவர்கள், இது ரஷ்யாவோட மீடியாவை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட்டர் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம இந்த டக்கர் கால்சன் இதெல்லாம் அமெரிக்க தரப்பு சொல்றோம், அதே மாதிரி ரஷ்யாலேயும் நிறைய ஃபேமஸான ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த நம்பர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த டைம்ல பெலரூஸோட அதிபரான அலெக்சாண்டர் லுகஷெங்கோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது இது ஒரு நல்ல வாய்ப்பு. 26 செப்டம்பர் இது போல ஒரு மீட்டிங் நடந்து பேட்டி நடந்து இவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் அந்த பேட்டியில. இதுல அவர் தரப்பு வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்ல, அவர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு, இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இப்ப சீரியஸான ஒரு பீஸ் ப்ரொபோசல் இருக்கு, அமைதி ஒப்பந்தம், சீரியஸான அமைதி ஒப்பந்தம் இருக்கு. இந்த அமைதி ஒப்பந்தம் டேபிள் மேல இருக்கு, எடுத்து படிங்க. இது ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணியாச்சு, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. இதை தயவு செஞ்சு அமைதியா உட்காந்து பார்த்து படிச்சு ஒத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, பிரச்சனைய தயவு செஞ்சு நிறுத்துங்க, இந்த சண்டை பிடிக்கிற தயவு செஞ்சு நிறுத்துங்க, இல்லைன்னா உக்ரைன் முழுவதுமே இழப்பை நோக்கி சந்திக்கும் அப்படிங்கிறது போலலாம் ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்காரு இல்லையா, வார்னிங் கொடுத்தாரு இல்லையா, சண்டை பிடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொபோசல் இருக்கு, எடுத்து பார்க்க வேண்டியதுதானே. அது மட்டும் இல்லாம நானே பர்சனலா உங்ககிட்ட பேசுறேன், ஜெலன்ஸ்கி கிட்ட நானே பேசுறேன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம ரஷ்யா களத்துல எல்லா பகுதிகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க, பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் மேஜர் டவுன்ஸ்ல வந்து பார்த்தா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இன்னும் முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால ரஷ்யாவோட இராணுவத்தை நிப்பாட்டுறதுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ரஷ்யாவோட இராணுவத்தெல்லாம் நிறுத்த முடியாதுப்பா. அதனால நம்மெல்லாம் ஸ்லாவின மக்களோட தலைவர்கள், அந்த உரிமையில சொல்றேன். ஏன்னா பெலரூஸும் ஸ்லாவினம் தான், உக்ரைனும் ஸ்லாவினம் தான், ரஷ்யாவும் ஸ்லாவினம் தான். என்னதான் நம்ம தமிழ்ல வந்து பண்ணா சேர சோழ பாண்டியன் பிரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏன்னா தமிழர்கள் தானே. ஸோ அதே போலதான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். நம்மள ஒரே இன தலைவர்கள்ப்பா. ரஷ்யா, உக்ரைன், பெலரூஸ் 3 நாடு உட்காந்து அமைதியா உட்காந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம், செட்டில்மெண்ட் பண்ணலாம், அக்ரிமெண்ட் ரீச் பண்ணலாம். பொறுமையா இரு, சண்டைன்னு பறக்காத அப்படிங்கிற குழந்தைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிற பெலரூஸோட அதிபரான அலெக்சாண்டர் லுகஷெங்கோ அவர்கள். ஆனா அமைதியா அமைதியாருன்னு பல தடவை ஒரு ரிப்பீட் பண்ணாரு. அந்த ஒரு காரணத்தை தான் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாம ஈஸியா பேசிடலாம், என்ன வேணா பேசிடலாம். ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? பாயிண்ட்லெஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம். ஏதாவது சொல்ல, நான் அதை அடிச்சிருவேன், இதை அடிச்சிருவேன், கொண்டு வாங்க, புட்டினார்கள் இங்க உட்கார வைப்பேன், இது பண்ணுவேன், மாஸ்கோல போய் நாக் பண்ணி கீழே வாங்க, அரெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க இல்லையா. இது போல பேசிக்கலாம், அதுல ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படிங்கிற ஒரு தப்பு கேட்டிருக்காரு. நியாயமா தான் கேட்டிருக்காரு. ஆனா இதுக்கு உக்ரைனோட மீடியாக்கள்லாம் வேற மாதிரி சொல்றாங்க. அதையும் செயல் அட்டாச் பண்றேன். இது போற அவரே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு லீடர் அப்படிங்கிறவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமெரிக்க மீடியாக்கள்ல, பார்த்து கத்துக்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இது நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். ஏன்னா நம்ம கிட்ட உரண்டு இழுத்துக்கிறாங்க இந்த நேட்டோ நாடுகள். அதனால தனியா வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கா தனியா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கா, அதை அடுத்த பகுதியில பார்க்கணும். ஸோ இதுல பெலரூஸோட அதிபரான லுகஷெங்கோ அவர்கள் சொல்ற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கு உண்மையாலுமே முடிவு எடுப்பாரா, இல்லை எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டு ஆஹா அப்படிங்கிறதோட உட்காந்துக்குவாரா, என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.